மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் உடைய 3rd வீடியோக்குள்ள கடந்து போறோம். Teach us to pray என்ற திருத்தந்தையின் புத்தகம் இந்த ஆண்டு ஜெப ஆண்டா இருக்கிறதுனால எழுதப்பட்டிருக்கிற அந்த புத்தகத்திலிருந்து அடுத்த டாபிக்கு நம்ம டீல் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ப்ரேயர் இன் த பேரிஷ் கம்யூனிட்டி. எப்படி ஜெபம் ஒரு பங்குக்குள்ளார எப்படி நம்மளை வளர்ந்தெடுத்தது, அதில் இருக்க ஒவ்வொரு ஜெபமும் நம்ம எப்படி ஆண்டோட உறவுக்குள்ளாக நம்ம அழைத்து செல்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது யூக்கரிஸ்டிக் ப்ரேயரு, லிட்டர்ஜி ஹவர்ஸு, அப்போ 24 மணி நேரமும் ஆண்டோடு ஜெபிக்கிறது, அதில் பார்த்திங்கன்னா லென்டன் ப்ரேயரு, ரெக்கன்சிலியேஷன் இதெல்லாம் வரும். அதே மாதிரி லாஸ்ட்டாக யூக்கரிஸ்டிக் அடரேஷன், அதாவது நற்கருணை ஆராதனை. இந்த ஆராதனையில் இறை பிரசனத்தை நாம் தனிமையில் அவரோடு உள்ள உறவில் எப்படி இருக்கலாம், அந்த பிரசன்ஸோடைய வல்லமை என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? God bless you. Praise the Lord, my dear friends in Jesus Christ. I am Ria Bosco and I am here to speak on the topic prayer without ceasing. Our Pope writes in his book stating the importance of how to pray without ceasing, and he quotes the verse 1 Thessalonians 5:17 that says, "Pray continually." The Pope also asked us to join in prayers called the Divine Office or the Opus Dei, which is called as the public prayer of the Church. And this prayer makes a person's whole day and night holy, which is done continuously by praising the Lord. And he also states that the Opus Dei is never a private prayer, but it is public to be done along with a lot of people. The Pope also states that the liturgy of hours prayer makes a person holy through the word of the Lord. The prayers recited in the liturgy of hours could be hymns or psalms or even scriptures from the Bible or even prayers, but all should be inspired and taken from the Holy Scriptures. Praise the Lord, my dear friends in Christ Jesus. லாஸ்ட் மந்தோட வீடியோவில் யூக்கரிஸ்ட், அதாவது திவ்ய நற்கருணையை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மந்த் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லிட்டர்ஜி ஆஃப் ஆர்ஸ் இன் த பேரிஷ் கம்யூனிட்டி. அப்படின்னா சர்ச்சில் எந்தெந்த டைமில் நம்ம என்ன ப்ரேயர் சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிட்டர்ஜி ஆஃப் ஆர்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த லிட்டர்ஜி ஆஃப் ஆர்ஸ்ன்றது ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா, சர்ச்சில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு வேளை மார்னிங்காக இருக்கலாம், ஈவினிங்காக இருக்கலாம், நம்ம தனியாக சொல்கிற ப்ரேயர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு குரூப்பாக சொல்கிற ப்ரேயர்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ப்ரேயர்ஸை தான் நம்ம லிட்டர்ஜி ஆஃப் ஆர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் ப்ரேயருக்காகவே நம்ம டெடிகேட் பண்ணுற அவர் அது. இந்த லிட்டர்ஜி ஆஃப் ஆர்ஸ்லேயே 2 இம்பார்ட்டண்ட்டான டைமிங் இருக்குது நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்காக. ஒன்று வந்துட்டு மார்னிங் லார்ட்ஸ், இன்னொன்று ஈவினிங் வெஸ்பர்ஸ். ஸோ மார்னிங் லார்ட்ஸ் அப்படின்றது காலையில் நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி அந்த டே ஃபுல்லாக நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறது தான் மார்னிங் லார்ட்ஸ். ஈவினிங் வெஸ்பர்ஸ் அந்த நாள் ஃபுல்லாக நம்மளை நல்லபடியாக பாதுகாத்ததுக்காக நன்றி சொல்லி அந்த ஈவினிங் டைமில் ப்ரேயர் பண்ணுறது தான் ஈவினிங் வெஸ்பர்ஸ். இந்த லிட்டர்ஜி ஆஃப் ஆர்ஸை நம்ம சர்ச்சில் ஏன் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சில பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க மார்னிங் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி ப்ரேயர் அட்டென்ட் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைம் இருக்கும் அப்படின்றதுக்காக சர்ச்சில் ஸ்பெசிஃபிக்காக மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம் அலோகேட் பண்ணி ஒரு குரூப்பாக எல்லாருமே ஒன்று கூடி இந்த மாதிரி மார்னிங் லார்ட்ஸ் அண்ட் ஈவினிங் வெஸ்பர்ஸ் சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லிட்டர்ஜி ஆஃப் ஆர்ஸை வழி நடத்துறது நம்மளுடைய பங்கு தந்தையாகவும் இருக்கலாம், அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்துட்டு வாலண்டியர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரேயரை கண்டக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு மெயினாக நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. என்னென்ன பாட்டு நம்ம பாடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக, என்னென்ன வாசகம் நம்ம வாசிக்கணும், என்ன மாதிரி ப்ரேயர்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நம்மளை கைட் பண்ணுறதுக்காக வாலண்டியர்ஸ் இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ரோல் ஆஃப் அ கேண்டர். ஸோ கேண்டருன்றது யாருன்னு பார்த்தோம்னா, குவயரில் பாட்டு பாடுவாங்களே, குவயருக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, அவங்க தான் சாங் எல்லாம் சொல்லி தருவாங்க குவயருக்கு. ஸோ அந்த நபரை தான் நம்ம கேண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆர்ஸ் ஆஃப் லிட்டர்ஜியில் வெறும் ப்ரேயர் மட்டுமே பண்ண முடியாது, நம்ம பாட்டும் பாடி துதிக்கலாம். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சபம் அப்படின்னு இருக்குது. ஸோ ரோல் ஆஃப் அ கேண்டர், அதாவது அந்த கேண்டர் தான் வந்து நமக்கு சாங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க. அடுத்தது பெனடிக்டஸ் அண்ட் மெக்னிஃபிகாட்.
ஸோ பெனிடிக்டஸ் அண்ட் மெக்னிஃபிகாட்ன்றது 2 பவர்ஃபுல்லான ப்ரேயர். இது ரெண்டுமே லூக்கா நற்செய்தியில் நம்ம பைபிளில் இருக்க ப்ரேயருங்க தான். ஸோ ஃபஸ்ட்டு பெனிடிக்டஸ். இந்த பெனிடிக்டஸ்ன்ற ப்ரேயரை வந்துட்டு சிமியோன் அப்படின்ற ஒரு இறைவாக்கினர் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் மெசாயாவோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். மெசாயாவை பார்த்ததுக்கப்புறம் அவர் சந்தோஷத்தில் சொல்கிற ப்ரேயர் தான் அந்த பெனிடிக்டஸ் அப்படின்ற ப்ரேயர். நெக்ஸ்ட் மேக்னிஃபிகாட். இது அன்னை மரியாவோட ஆன்மாவின் பாடல். பழைய ஏற்பாட்டில் சாமுவேலோட அம்மா அன்னாள் மகிழ்ச்சியோட பாடிய பாடல் இது. இந்த ப்ரேயர் தான் வந்துட்டு மெக்னிஃபிகாட் அப்படின்ற ப்ரேயர், ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரேயர். ஸோ இந்த 2 ப்ரேயர்ஸை நம்ம இந்த மார்னிங் லாட்ஸ்லேயும் ஈவினிங் வெஸ்பர்ஸ்லேயும் சர்ச்சில் எல்லாரும் ஒன்றா கேதர் ஆகிருக்கப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லி திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் வலியுறுத்துறாரு. Thank you, Jesus. Ave Maria, Ave Maria. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பீஸ்.